தேவனுடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். வானத்தையும் பூமியையும் அண்ட சராசரங்களையும் படைத்த சர்வ வல்லமை உள்ள தேவனுடைய நாமத்தினாலே மீண்டும் ஒரு விசை என்னுடைய யூடியூப் சேனல் மூலமாக உங்கள் அனைவரையும் சந்திப்பதிலே கர்த்தருக்குள் மகிழ்ச்சி அடைகிறேன். அனைவருக்கும் வணக்கம். பிரியமானவர்களே, நாம் பல நல்ல தலைப்புகளிலே இதுவரைக்கும் நிறைய தேவனுடைய வார்த்தைகளை நாம் தியானம் செய்து கொண்டு வந்திருக்கிறோம். கடைசி 6 பாகங்கள் சொப்பனத்தின் மூலம் தேவன் நம்மோடு கூட பேசுகிறவர் என்பதை கூட நாம் தீர்க்கமாக தியானம் செய்து முடித்திருக்கிறோம். பிரியமானவர்களே, இப்பொழுது நாம் இன்று முதல் ஒரு புதிய தொடர் போதனையாக 12 கோத்திரத்தாரை குறித்து நாம் தியானம் செய்ய இருக்கிறோம். இந்த 12 கோத்திரத்தார் என்று சொல்லும் பொழுது யாக்கோபு அவர்கள் மூலமாக பெற்றெடுத்த 2 மனைவிகள் 2 மறுமனையாட்டிகள் மூலமாக பெற்றெடுத்த 12 ஆண் மகன்கள் தான் நம்முடைய முற்பிதாக்களாகிய கோத்திரத்தார், 12 கோத்திரத்தார் என்று பார்க்கிறோம். அவர்களுடைய சுபாவம் எப்படி இருந்தது என்பதை வேதம் அழகாக கூறுகிறது. அதை நான் என் பிள்ளைகளை குறித்து சொல்ல வேண்டும் என்று சொன்னால் நான் சொல்லுவேன் தகப்பன் என்ற ஸ்தானத்திலிருந்து. யாக்கோபு அவர்கள் பெற்ற அந்த 12 பிள்ளைகளுடைய சுபாவங்களை குறித்து பெற்றெடுத்த தகப்பன் சொன்னால் நன்றாக இருக்கும் என்பதை நீங்களும் அறிந்திருக்கிறீர்கள், நானும் அறிந்திருக்கிறேன். அவர்களுடைய சுபாவங்களை தான் நான் எப்படி பார்க்கிறேன் என்று சொன்னால் மரபணுவாக பார்க்கிறேன். DNA என்று சொல்லுவோம் அல்லவா? இன்று பாகம் 1 வந்து அமர்ந்திருக்கிறோம். இன்று முகவுரையாக நான் உங்களுக்கு அறிமுக உரையாக இதை நான் சொல்லுகிறேன். பிறகு ஒவ்வொரு வாரமும் நாம் 12 நாமங்களை உடைய 12 கோத்திரத்தாருடைய, அதாவது ரூபன் தான் தலைமகனாக சிரேஷ்ட புத்திரனாக யாக்கோபு அவர்களுக்கு பெற்றெடுக்கிறார். ஆகவே அவருடைய குணாதிசயத்தை குறித்து இன்று நாம் பார்க்க இருக்கிறோம். அவர்களுடைய மரபணு அல்லது சுபாவங்கள், இப்படிப்பட்ட இந்த சுபாவங்கள் தான் இன்று பிறந்து இந்த பூமியில வாழ்ந்து கொண்டிருக்கிற உங்களுக்குள்ளும் எனக்குள்ளும் கூட அது இருக்கிறதாக நான் பார்க்கிறேன். என்னுடைய நீண்ட நாள் ஆசை இதுதான். யாக்கோபு அவர்களுக்கு பிறந்த அந்த 12 ஆண் மகன்களின் பெயர்களே பிற்பாடு 12 கோத்திரத்தார் என்றும் கோத்திர தலைவர்கள் என்றும் வேதாகமத்தில் நம்மால் பார்க்க முடிகிறது. பெரியமானவர்களே, இவர்களுடைய குணாதிசயம் தான் இன்று உங்களுக்குள்ளும் எனக்குள்ளும், அதாவது ஒரு கையில் 5 விரல்கள் இருக்கிறது, 5 விரல்களும் ஒரே மாதிரி இருக்கிறதா என்று சொல்லுவார்கள். இதெல்லாம் சர்வசாதாரணமாக நம்ம எல்லா குடும்பத்தையும் பார்க்கிறோம். ஏன் அண்ணன் அப்படி இருக்கிறான், தம்பி இப்படி இருக்கிறான். முதல் குடும்பத்தில் கூட பார்த்தீங்கன்னா காயின் ஒரு மாதிரி குணம், அது கொலை செய்கிற சுபாவத்தோடு கூட அவன் பிறந்தான் என்று பார்க்கிறோம். ஆனால் ஆபேல் மிகவும் ஒரு சாந்த சுரூபியாகவே வாழ்ந்து அவர் வந்துட்டு அண்ணன் கொலை பண்ண அவர் மரித்து போகிறார் என்றெல்லாம் நம்ம பார்க்கிறோம். இதுதான் 5 விரலும் ஒரு மாதிரி இருப்பதில் இதற்கெல்லாம் காரணம் என்ன? இதற்கெல்லாம் முடிவு வந்துட்டு பார்த்தீங்கன்னா 2 கொரிந்தியர் 5:17 இப்படியாக பார்க்கிறோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவானவர் உடைய குணாதிசயம் நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொன்னால் மறுபடியும் ஒருவன் பிறந்திருக்க வேண்டும். ஜலத்தினாலும் ஆவியினாலும் நீங்களும் நானும் மறுபடியும் பிறந்திருப்போம் என்று சொன்னால் இவர்களுடைய மரபணு அந்த இடத்துல தடுத்து நிறுத்தப்படும். இல்லை என்று சொன்னால், அதாவது ரட்சிப்பின் அனுபவமே இல்லை என்று சொன்னால் அந்த மரபணு இன்றும் இந்த உலகத்தில் தொடர்ந்து கொண்டிருக்கும். அதற்கு முற்றுப்புள்ளி அவர்களால் வைக்க முடியாது, திணறுவார்கள். ஆனால் கர்த்தருக்குள் இருக்கிற நீங்களும் நானும் ஒரு வசனத்தை வாசிக்கிறேன், 2 கொரிந்தியர் 5:17. இப்படி இருக்க ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புது சிருஷ்டியாய் இருக்கிறான், பழையவைகள் அனைத்தும் ஒழிந்து போயின, எல்லாம் புதிதாயின. இது எவ்வளவு ஒரு அருமையான, இதை மைண்ட்ல வச்சுக்கிட்டே நம்ம இந்த இவரை குறித்து, இவருடைய மரபணுவை குறித்து நாம் தியானிக்க போகிறோம். நம்ம தான் முடிவு பண்ணணும். இந்த மரபணு நமக்குள்ள, நம்ம ஜீனுக்குள்ள வருகிறது. நம்ம எல்லாம் ஒத்துக்கணும். ஒருத்தர் கோபக்காரனா இருக்கிறாங்க, ஒருத்தர் சாந்த சுரூபியா இருக்கிறாங்க, ஒருத்தர் பொய் சொல்றவராக இருப்பாரு, ஒருத்தர் கொலைக்காரன் என்ற பெயரை பெறக்கூடியவராக இருப்பார், ஒருத்தர் வல்லமையான காரியங்களை செய்யக்கூடியவராக இருப்பார், ஒரு சிலர் வந்துட்டு இன்னொருத்தர் மேலே டிபெண்ட் பண்ணியே வாழ்ந்து போகிறவர்களாக இருப்பாங்க. இப்படி நிறைய காரியங்களை குறித்து, குணாதிசயங்களை குறித்து உங்களுக்கும் தெரியும், எனக்கும் தெரியும். இந்த உலகத்தில் அப்படிதான் நடைபெற்று கொண்டிருக்கிறது. அதை குறித்து என்னுடைய ஆசை இதுதான். அவருடைய குணாதிசயம் எப்படிப்பட்டது, அதாவது ரூபனுடைய குணாதிசயத்தை குறித்து நான் சொல்லுவதை விட யாக்கோபு அவர்கள் சொன்னதை குறித்து நாம் பார்க்க போகிறோம். அதற்கு முன்பாக இன்னொன்றையும் சொல்ல வேண்டும் என்று ஆசைப்படுகிறேன். நாம் என்னதான் தேவாலயத்திற்கு சென்று தேவ செய்தியை கேட்டு வந்தாலும் நாம் அனைவரும் ஒரே மாதிரி இருப்பதில்லை. அதை நல்லா புரிஞ்சுக்கணும். பாருங்க, ஒரே சபைக்கு தான் போவோம். 50 பேர் உள்ள சபையாக இருந்தாலும் சரி,
500 பேர் உள்ள சபையாக இருந்தாலும் சரி, 5000 பேர் உள்ள சபையாக இருந்தாலும் சரி, அல்லது 50,000 5 லட்சம் உள்ள சபையாக இருந்தாலும் சரி, எல்லோருமே நாம் அனைவரும் ஒரே நம்பிக்கை, ஒரே விசுவாசத்தை, ஒரே பரிசுத்தத்தை உடையவர்களாக இருப்பதில்லை. அதற்கு காரணம் இதுதான். இன்னும் நாம் என்ன பண்ணல, நம்முடைய கண்கள் பிரகாசம் அடையவில்லை. நம்முடைய மனக்கண்கள் பிரகாசம் அடையாதபடியினால்தான் இன்னும் அந்த பழைய மரபணுவே எல்லாம் புதிதாயின. ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புது சிருஷ்டியாயிருக்கிறான், பழையவைகள் ஒழிந்து போயின, எல்லாம் புதிதாயின என்ற அந்த தத்துவத்துக்குள்ள, அப்படிப்பட்ட ஒரு குணாதிசயத்துக்குள்ள நம்ம தாங்க நம்முடைய மரபணுவை வந்துட்டு மாற்றணும், ஆண்டவருடைய பெரிதான கிருபையில. அதுக்காக தான் தேவன் நமக்கு ரட்சிப்பை கொடுத்தார் பாருங்க. ரட்சிப்பை கொடுத்ததுக்கு காரணம் வந்துட்டு சும்மா சந்தோஷமா வாழ்ந்துட்டு அப்படியே போறதில்லை. நம்முடைய குணாதிசயங்கள் மிகவும் 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 முக்கியமான குணாதிசயமாக இருக்க வேண்டும். அதுல அன்பு, சந்தோஷம், சாந்தம், நீடிய பொறுமை, இச்சை அடக்கம், இதெல்லாம் கூட நம்ம பார்க்கிறோம் பாருங்க. இதெல்லாம் வந்துட்டு எப்போ வருதுன்னு கேட்டீங்கன்னா, ரட்சிக்கப்படுவதற்கு முன்பு வருவது கிடையாது. ஜென்ம சுபாவத்தில் நம்ம பிறக்கிறோம். அதனால தான் இன்னைக்கு உலகத்துல பாருங்க, குடும்பங்கள்ல பாருங்க, ஒரே அட்டுழி, ஒரே நாச மோசங்கள் இருந்து கொண்டே இருக்கிறது. இதற்காக தான் இந்த நாளில இவரை குறித்து நாம் தியானம் செய்து விட்டு, அதாவது 12 கோத்திரத்தாரை குறித்து நாம் தியானம் செய்து விட்டு, நம்முடைய குணாதிசயம் இவர்களுடைய குணாதிசயத்தோடு கூட ஒத்து போகிறது என்று நீங்கள் கருதுவீர்கள் என்று சொன்னால், நான் கருதுவேன் என்று சொன்னால், என்னுடைய குணாதிசயத்தை நான் இந்த வேதத்தின் மூலமாக இந்த 12 கோத்திரத்தாரை நான் படித்து புரிந்து கொண்டது பிறகு என்னுடைய குணாதிசயம் எந்த கோத்திரத்தோடு கூட ஒத்து போகிறது என்பதை நான் கண்டுபிடித்து விட்டேன். நான் அந்த டர்ன் வரும்பொழுது நான் உங்களுக்கு சொல்லுவேன். பிரியமானவர்களே, இப்பொழுது நாம் கவனமாக தேவனுடைய வார்த்தையை கேட்போம். இதற்கு ஆதாரமாக ஆதியாகம புஸ்தகம் 49வது அதிகாரம் முதல் வசனத்திலிருந்தே வாசிக்கிறேன். யாக்கோபு தன் குமாரரை அழைத்து, நீங்கள் கூடி வாருங்கள், கடைசி நாட்களில் உங்களுக்கு நேரிடும் காரியங்களை அறிவிப்பேன். யாக்கோபின் குமாரரே, தகப்பன் சொல்றாரு, என்னுடைய பிள்ளைகளே, கூடி வந்து கேளுங்கள், உங்கள் தகப்பனாகிய இஸ்ரவேலுக்கு செவி கொடுங்கள். யாக்கோபு என்கிறவர் தான் இஸ்ரவேல் என்று நம்முடைய தேவனால் பெயர் மாற்றம் பெற்றவர். ரூபனே, 3வது வசனம் வருகிறது, இப்படியாக வருகிறது. ரூபனே என்று கூப்பிடுகிறார். நீ என் சேஷ்ட புத்திரன், நீ என் சத்துவமும் என் முதற் பலனுமானவன், நீ மேன்மையில் பிரதானமும் வல்லமையில் விசேஷமானவன். எவ்வளவு அழகா விலைக்கு சொல்றாரு பாருங்க. ஏன்னா சின்ன வயசுல இருந்து அந்த குழந்தை இருந்து வளர்ந்து வரும் பொழுது அவன் எப்படி வளர்ந்து வருகிறான், அவனுடைய குணாதிசயம் எப்படி இருந்தது, அவனுடைய மேன்மை எப்படிப்பட்டது, சேஷ்ட புத்திரன் என்றால் என்ன, இது எல்லாவற்றையும் சொல்லுகிறார் பாருங்க. நீ என்னுடைய சேஷ்ட புத்திரன், 11 பிள்ளைகள் உனக்கு பிறகாக பிறந்தவர்கள், நீ என் சேஷ்ட புத்திரன், நீ என் சத்துவமும் என் முதல் பலனுமானவன், என்னுடைய வித்து, முதல் வித்து நீதான்ப்பா, நீ மேன்மையில் பிரதானமும் வல்லமையிலே விசேஷமானவன், அதுவும் எனக்கு தெரியும். ஆனாலும் தண்ணீரை போல தளம்பினாய். வசனம் இப்படியாக வருகிறது. தண்ணீரை போல தளம்பினவனே, நீ மேன்மையை அடைய மாட்டாய். காரணம் என்ன? உன் தகப்பனுடைய மஞ்சத்தின் மேல் ஏறினாய், நீ அதை தீட்டுப்படுத்தினாய், என் படுக்கையின் மேல் ஏறினானே என்று ரொம்ப அங்கலாய்ப்போடு கூட சொல்றார். நீ சத்துவமுள்ள ஒரு மனுஷன்தான், மேன்மையிலே பிரதானமும் வல்லமையும் உள்ள ஒரு மனுஷன்தான், எனக்கு தெரியும். ஆனாலும் நீ என்ன பண்ணிட்ட, உன்னுடைய குணாதிசயத்தை நீ கட்டுப்படுத்தல, கண்ட்ரோலுக்குள்ள கொண்டு வர முடியல. உன்னுடைய எமோஷனை, உன்னுடைய ஃபீலிங்கை வந்துட்டு என்ன பண்ணல, கட்டுப்படுத்த முடியாமல் இறைவனுக்கு பயந்து நடக்க வேண்டிய நீ, குடும்பத்திலே தலையனாய் பிறந்திருக்கிற நீ, சேஷ்ட புத்திரன் என்ற அதிகாரத்தை பெற்றிருக்கிற நீ, அப்படிப்பட்ட அந்தஸ்தை பெற்றிருக்கிற நீ, உன்னுடைய அந்த தலைமகன் என்ற அந்த ஸ்தானத்தைவிலே நீ நின்று யோசிக்காமல் அநேக காரியங்களை நீ என்ன பண்ணிட்டாய், மீறினாய், தவறி செய்தாய். எப்படியா? தண்ணீரை போல தளம்பின. எம்டி வெசல் மேக்ஸ் மோர் நாய்ஸ் என்று சொல்லுவார்கள். அதாவது காலி குடம் தழும்பிக் கொண்டே இருக்கும், நிறை குடம் தழும்பாது. இதுதான் அதனுடைய பொழி, அதனுடைய விளக்கம். எம்டி வெசல் மேக்ஸ் மோர் நாய்ஸ். அதுபோல தண்ணீரை போல தளம்பினவனே, நீ மேன்மை அடைய மாட்டாய். இந்த ரூபனுடைய அந்த டிஎன்ஏ எப்படி இருக்குது பாருங்க. தகப்பனே சொல்றாரு, உன்னுடைய குணாதிசயம், உன்னுடைய ஒழுக்கம் இப்படியாக இருக்கிறது. எப்படிப்பட்டது? உன் தகப்பனுடைய மஞ்சத்தில், அதாவது என்னுடைய மனைவியுடைய மஞ்சத்தில் நீ ஏறினாய். தாய் என்ற ஸ்தானத்தில் அவள் இருக்கிறாள். ஆனால்
நீ மேன்மையாக இருக்க வேண்டிய, புத்திசாலியாக இருக்க வேண்டிய நீ என்ன பண்ணினாய்? என்னுடைய மஞ்சத்தில் ஏறினாய், அதை நீ தீட்டுப்படுத்தினாய் என்று சொல்லி அங்கலாய்க்கிறார் பாருங்க. இப்படிப்பட்டவர்கள் என்ன எப்படிப்பட்ட கயவர்களாக தேவனுக்கு கொஞ்சம் கூட பயம் இல்லாமல், அச்சம் இல்லாமல், தன்னுடைய தாய் தானே என்று எண்ணாமல், தன்னுடைய தகப்பனுக்கு, என்னுடைய தகப்பனுக்கு நான் துரோகம் செய்கிறேனே என்று எண்ணாமல், இப்படிப்பட்ட ஒரு துணிகரமான காரியங்களை செய்யக்கூடிய ஒரு மனுஷனாக அந்த ரூபன் அந்த நாளிலே மாறி போயிருந்தார் பிரியமானவர்களே. ஆகவேதான் இந்த குணாதிசயங்களை குறித்து நாம் தியானம் செய்யும் பொழுது இப்படிப்பட்ட குணாதிசயங்கள் நமக்குள்ள ஒட்டி வந்துடுது பாருங்க. எப்படியோ வந்துடுது. அந்த மரபணுல இருந்து ரத்த சம்மந்தங்கள் மூலமாக நீங்கள் மருத்துவர்கிட்ட போனீங்கன்னா அதை உங்களுக்கு நல்லா விசாரிப்பாங்க. ஏதாவது ஒரு சுகர் கம்ப்ளைண்ட்டு, ஏதாவது ஒரு ஹார்ட் அட்டாக், இல்லை கொலஸ்ட்ரால், வேறு ஏதாவது டிசீஸ் ஏதாவது இருந்ததுன்னா, டிபி அது மாதிரிலாம் இருந்ததுன்னா, உங்களுடைய ஃபோர் ஃபாதர்ஸுடைய ஹெல்த் சர்டிஃபிகேட்லாம் எப்படி இருக்குது அதெல்லாம் கொஞ்சம் சொல்லுங்கள். யாருக்காவது இருந்ததா, ஹார்ட் அட்டாக் வந்ததா, பிபி இருந்ததா, டிபி இருந்ததா, இதெல்லாம் கேட்பாங்க. அதே மாதிரி இந்த எய்ட்ஸ் இருக்கு பாருங்க, அந்த வியாதி கூட ஒருத்தர் உள்ள அடுத்த தலைமுறைக்கு தொற்றக்கூடியதாக இருக்குது. அந்த ரத்தத்தில் வரக்கூடிய, அந்த மரபணுவில் வரக்கூடிய குணாதிசயம் அது. அப்படிதான் நம்முடைய முற்பிதாக்களுடைய குணாதிசயங்கள் 12 பேருடைய குணாதிசயங்களை நாம் ஆராய்ந்து கொண்டிருக்கிறோம். அதில் முதலாவது மகன் என்று சொல்லப்படுகிற ரூபனுடைய குணாதிசயம் எவ்வளவு ஒரு மோசமான ஒரு குணாதிசயம். பிரியமானவர்களே, இப்படிப்பட்ட ஒரு எண்ணம் நமக்குள்ளே, நாம் சபைக்கு போய் கொண்டிருக்கலாம், சத்தியத்தை தினந்தோறும் வாசிக்கலாம், ஜெபிக்கலாம், காணிக்கை கொடுக்கலாம், ஈவன் ஊழியம் கூட செய்யலாம். ஆனால் இப்படிப்பட்ட குணாதிசயம் நம்மிலே எழும்போம் என்று சொன்னால் நாம் என்ன செய்யணும்? ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புது சிருஷ்டியா இருக்கிறான், பழையவைகள் ஒழிந்து போயின, அனைத்தும் புதிதாயின என்ற அந்த வார்த்தையை நம்முடைய சிந்தையில கொண்டு வந்து பிசாசுக்கு இடம் கொடுக்காதபடிக்கு நம்ம என்ன பண்ணணுங்க? நாம் வாழ்ந்து காட்டுவோம் என்று சொன்னால் நிச்சயமாக தேவன் நம்மை உயர்ந்த ஸ்தானத்தில் கொண்டு வந்து நிறுத்துவார். அதாவது எப்படி முதல்ல சொல்றாரு பாருங்க, நீ என்னுடைய சிரேஷ்ட புத்திரன், முதலாவது பிறந்திருக்கிற நீ என் சத்துவமும் என் முதற் பலனுமானவன், நீ மேன்மையில் பிரதானமும் வல்லமையில் விசேஷமுமானவன் என்று சொல்லுகிறார். திரும்ப வாசிக்க, நீ என் சிரேஷ்ட புத்திரன், நீ என் சத்துவமும் என் முதற் பலனுமானவன், நீ மேன்மையில் பிரதானமும் வல்லமையில் விசேஷமானவன். இப்படிப்பட்ட ஒரு குணம் படைத்த மனுஷன் தான் ரூபன், அவனுடைய மரபணு. இப்படிப்பட்டவர்கள் தான் நாள் அடைவிலே இறைவனுக்குள் இருந்து இறைவனுடைய வார்த்தை அவர்களுக்குள் செல்லும் என்று சொன்னால், இறைவனுடைய ஆவியானவராலே வழிநடத்தப்படுவார்கள் என்று சொன்னால், இவர்களும் என்ன பண்ண முடியும்? யாக்கோபு ரூபனை பார்த்து சொன்னது போல, நீ எப்படிப்பட்டவன்? நீ மேன்மையில் பிரதானமுமாய் வல்லமையில விசேஷமுமாய் வருவாய் மகனே. ஆனால் என்ன பண்ற? உடைய சேஷ்ட புத்திரத்தை நீ நினைச்சு பார்க்கல. உனக்கு கர்த்தர் கொடுத்திருக்கிற அந்த முதல், அதாவது சேஷ்ட புத்திரன் என்று சொன்னால் தகப்பன் கண்களை மூடின பிறகு தகப்பனுடைய ஸ்தானத்தில் இருந்து அந்த குடும்பத்தை நடத்தக்கூடிய பொறுப்பாளி அவர். அதாவது 11 சகோதரர்கள் அவருக்கு பின்ன பிறந்தார்கள். ஒரு சகோதரி தீனால் பிறந்தார். இந்த 12 பேருக்கும் யாக்கோபு அவர்கள் கண்கள் மூடின பிறகு தகப்பன் காலி செய்திருக்கிற அந்த இடத்துல நின்று, இந்த முதல் பிறந்தவர் எந்த குடும்பத்தில் இருந்தாலும் சரி, அது உங்கள் வீட்டில் இருந்தாலும் சரி, என் வீட்டில் இருந்தாலும் சரி, பிரியமானவர்களே, இந்த சத்தியத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற நீங்களும் நானும் கவனமாக சிந்தித்து பார்க்க வேண்டும். விசேஷமாக இந்த செய்தி ஒவ்வொரு குடும்பத்தில் பிறந்திருக்கிற முதல் மனுஷன் என்று சொல்லப்படுகிற அந்த மனுஷனுக்கு, அந்த மகனுக்கு வருகிறது. நீங்கள் தான் உங்கள் தகப்பன் கண்களை மூடின பிறகு உங்களுக்கு பிறகு பிறந்திருக்கிற சகோதர சகோதரிகளுக்கு தலைவனாக இருந்து, தமையனாக இருந்து, நல்ல மேய்ப்பனாக இருந்து, உங்களுடைய எல்லா விதமான அன்பையும் அவர்கள் மேல் பொழியக்கூடியவர்களாக, அவர்களுக்காக தகப்பன் தாய் எப்படி பிரயாசப்படுகிறார்களோ அதே போல உங்களுடைய இளைய சகோதரர்களுக்காகவும் சகோதரிகளுக்காகவும் நீங்கள் பிரயாசப்பட வேண்டும் என்கிற ஒரு விசேஷித்தமான ஒரு இடத்துல நீங்கள் பிறந்திருக்கிறீர்கள் பிரியமானவர்களே. அதாவது தலைச்சன் என்று சொல்லுகிறோமே, முதல் சேஷ்ட புத்திரன், முதல் பிறந்தவன், அதாவது தன்னுடைய தாயின் வயிற்றிலிருந்து முதல் பிறந்த அந்த மனுஷனுக்கு சேஷ்ட புத்திரன் என்று நாம் பார்க்கிறோம். அப்படிப்பட்டவர்கள் தன்னுடைய தகப்பனுடைய ஸ்தானத்தில் இருந்து தன்னுடைய குடும்பத்தை நடத்துவார்கள் என்றுதான் வேதம் நமக்கு கொடுக்கிறது. இது நம்முடைய பரலோக குடும்பத்தில் நம்ம இதை பார்க்க முடியும். இதோ என்னுடைய நேசகுமாரன், ஒரே பேரான குமாரன் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து என்று பார்க்கிறோம். அவர் பாருங்க, நம்ம எல்லாருக்கும் முதல் பிறந்த
நபர் அவர். நம்ம எல்லோருக்கும் அவர் மூத்த சகோதரன். அவரை நான் யூ ஆர் மை எல்டர் பிரதர் என்று சொல்லுவேன். அந்த ஸ்தானத்துல இருந்து அந்த டிஎன்ஏ பாருங்க. நம்முடைய ட்ரினிட்டி காடுக்கு ஃபாதர், சன் அண்ட் த ஹோலி ஸ்பிரிட் 3 பேரும் ஒன்றில் மூன்றாகவும் மூன்றில் ஒன்றாகவும் இருக்கிறார்கள். ஆல் இன் ஒன், ஒன் இன் ஆல், அல்லது 1 in 3, 3 in 1 என்று சொல்லலாம். இந்த 3 பேருடைய சுபாவங்களும் மரபணுவும் அந்த டிஎன்ஏவும் ஒரே மாதிரி இருக்கும். பிதா பொய் உரைய மாட்டார், இயேசுவானவர் பொய் உரைய மாட்டார், பரிசுத்த ஆவியானவர் எவ்வளவு பேரும் பொய் உரையாத ஊழியக்காரர் அவர். நமக்கு எல்லாவற்றிலும் மிகவும் அன்புள்ளவர்கள் சொன்னால் 3 பேரும் அன்புள்ளவர்கள், சாந்தமுள்ளவர்கள் சொன்னால் சாந்தமுள்ளவர்கள். நமக்காக தகப்பன் என்ற ஸ்தானத்தில் இருந்து, ரட்சகர் என்ற ஸ்தானத்தில் இருந்து நானும் என் பிதாவும் ஒன்றாக இருக்கிறோம் என்று ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொன்னார் பாருங்க. நான் கூட யோசித்து பார்ப்பேன், அவரும் இந்த பூமியில ஃபிளஷ்ல தானே வந்தாரு, நம்மளை போல மாம்சத்தையும் ரத்தத்தையும் உடையவராக தானே இருந்தார். அவருக்கும் நம்முடைய ஃபீலிங் இருந்திருக்குமே, எமோஷன் இருந்திருக்குமே. ஏன் அவர் மட்டும் இப்படி ஒரு, அதாவது மரணத்தின் பவுலடிகள் அழகாக சொல்லுகிறார், மரணத்தின் முடிவு பரியந்தம் தம்மை தாமே கீழ்ப்படுத்தினார் என்று பார்க்கிறார். அவர் படுத்த வேண்டும் என்ற அவசியம் இல்லை. ஆனால் ரூபனுக்கு யாக்கோபு எவ்வளவு அழகா சொல்றாரு பாருங்க, நீ தான் முதல் பிறந்திருக்கிற, என் சேஷ்ட புத்திரன் நீ, எனக்கு அடுத்து என்னுடைய ஸ்தானத்திலிருந்து என்னுடைய குடும்பத்தை, அதாவது உன்னுடைய சகோதர சகோதரிகளை பராமரிக்கக்கூடியவன், வழிகாட்டக்கூடியவன், ஆசீர்வதிக்கக்கூடியவன். ஆனால் அப்படிப்பட்டவன் ஆகிய நீ உன்னுடைய சேஷ்ட புத்திரத்தை மறந்து போய் தண்ணீரை போல தளம்பிட்ட. தாய் என்று கூட பார்க்காமல், அதாவது பெற்றெடுத்த தாய் அல்ல, இவர்களுடைய மறுமனை ஆட்டியாக யாக்கோபு அவர்களுக்கு லாபான் அவர்கள் மறுமனை ஆட்டியாக கொடுத்த லேயாள் இடத்துல இவர் வந்து என்ன பண்ணிட்டார் கேட்டீங்கன்னா சயனித்து விட்டார். எவ்வளவு பெரிய ஒரு தீட்டு அது. தகப்பனுக்கு தெரிந்து போச்சு. கடைசி காலத்துல கண்களை மூடுவதற்கு ஒரு சில நாட்களுக்கு முன்பாக அனைத்து பிள்ளைகளையும் அழைக்கிறார். நீங்கள் அனைவரும் ஒரு சேர என்னிடத்துல கூடி வாருங்கள், நான் உங்களை ஆசீர்வதிக்க வேண்டும் என்று சொல்லி ஆசீர்வாதத்தை கொடுப்பதற்கு முன்பாக அவர்களுடைய குணாதிசயங்களை சொல்லிவிடுகிறார். பெரிய மாணவர்களே, ஆகவேதான் நான் சொன்னால் என் மேல உங்களுக்கு கோபம் வரும், நீ யாரப்பா எங்களை பார்த்து இப்படி சொல்றதுக்குன்னு சொல்லிட்டு. நம்ம எல்லாம் கர்த்தருடைய பிள்ளைகள், நாம் திருந்தணும், மனம் திரும்பணும், சபைக்கு போகிறோம், சத்தியத்தை கேட்கிறோம், சத்தியத்தை அறிவீர்கள், அந்த சத்தியம் உங்களை விடுதலை ஆக்கும் என்று நம் வேதத்தில் வாசிக்கிறோமே. அப்படி நம்மை விடுதலை ஆக்கக்கூடிய மெய்யான விடுதலை நாயகன் இந்த பூமிக்கு இறங்கி வந்தாரு. அவர் எவ்வளவே கட்டுக்களவாகிலும் அவரிடத்துல எந்த விதமான மாற்றமும் இல்லை, எப்படிப்பட்ட ஒரு குற்றமும் இல்லை. பிலாத்து கூட அந்த நாளிலே இவரிடத்துல நான் ஒன்றையும் காணவில்லை, ஒரு குற்றமும் நான் காணவில்லை. இவரை எதற்காக நான் தண்டிக்க வேண்டும், இவரை எதற்காக நான் கல்வாரி சிலுவையிலே அறைய வேண்டும். அப்படிப்பட்ட டிஎன்ஏ நமக்குள்ள வந்திருக்கிறது. ஆனாலும் மிகவும் கஷ்டம் தான். போராடக்கூடிய ஒரு இந்த மாம்சத்துக்கு விரோதமாக ஆவியும், ஆவிக்கு விரோதமாக மாம்சம் போராடி கொண்டே இருக்கிறது. நான் ஒத்துக்கொள்ளுகிறேன். நானும் இந்த பூமியில தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். நான் என்னை குறித்து பொய் சொல்லி நான் மறைத்துக் கொள்வதற்கு நான் விரும்பவில்லை. நாம் அனைவருக்கும் தெரியும், மிகுந்த போராட்டம் உண்டு. பவுலடிகள் கூட மிகுந்த போராட்டம் எனக்கு உண்டு என்று சொல்லுகிறார். நல்ல போராட்டத்தை நான் போராடினேன், ஓட்டத்தை முடித்தேன். இது முதல் கொண்டு எனக்காக நித்திய ஜீவ கிரீடம் வைக்கப்பட்டிருக்கிறது என்று சொல்லுகிறார். எல்லோருக்குமே அந்த அனுபவம் உண்டு. ஆனாலும் இந்த பிளஸ்ல, இந்த சிந்தையில வரக்கூடிய எல்லா விதமான தேவையில்லாத ரூபனுக்கு அந்த நாளில வந்தது பாருங்க, எவ்வளவு பெரிய பிழை அது. தன்னுடைய சித்தி என்று சொல்லலாம், அல்ல ஸ்டெப் மதர் என்று சொல்லலாம், அவர்களை, அதாவது தகப்பனுக்கு மனைவியாக்கப்பட்டவர் அவர், சின்ன தாய், அவர்கள் படுக்கையில இவர் போய் என்ன பண்ணிட்டாரு, அசிங்கம் பண்ணிட்டார். அது தகப்பனுக்கு எவ்வளவு பெரிய ஒரு மன உளைச்சலாக இருந்திருக்கும் பிரியமானவர்களே. ஆகவே தான் கடைசி காலத்தில் இப்படி சொல்றாரு, நீ என்ன பண்ணிட்ட, நீ உன்னுடைய அந்த பலன்ல நீ பிரதானமா இருக்கணும், வல்லமை உள்ளவனா நீ இருக்கணும், விசேஷம் உள்ளவனா இருக்கணும். நீ இப்படியே இறைவனுக்கு பயந்து, குடும்பத்துக்கு பயந்து, இந்த சேஷ்ட புத்திர சுவிகாரத்தை உடைய மனுஷன் நான் என்று நினைத்துக் கொண்டிருந்தால் நீ ஒரு பெரிய ஒரு வல்லரசனாக நீ வந்திருக்க முடியும், உருவாயிருக்க முடியும், பெரிய மேதாவியாக நீ உருவெடுத்திருக்க முடியும். ஆனால் உன்னுடைய நிலைமை என்று எப்படி இருக்கிறது என்னுடைய மகனே என்று அவர் வருத்தப்படுகிறார் என்று நாம் பார்க்கிறோம் பிரியமானவர்களே. இத்தோடு கூட இந்த நாளிலே இந்த ரூபனுடைய டிஎன்ஏ மரபணுவை குறித்து நாம் தியானம் செய்து முடித்திருக்கிறோம், முடிப்போம். மீண்டும் அடுத்த வாரத்தில் அவருடைய 2வது மற்றும் 3வது பிறந்த சிமியோன் மற்றும் லேவி அவர்களை குறித்து யாக்கோபு அவர்கள் என்ன சொல்லியிருக்கிறார் என்பதை குறித்து நாம் தியானம் செய்ய இருக்கிறோம். இந்த நாளிலே இத்தோடு கூட என்னுடைய உரையை நான் முடித்துக் கொள்கிறேன். நீங்கள் எந்த இடத்துல இருந்தாலும் கர்த்தருடைய நாமத்தின் மகிமைக்காக வாழ முயற்சி செய்யுங்கள், நல்ல தீர்மானங்களை எடுங்கள். இப்படிப்பட்ட குணாதிசயம், இப்படிப்பட்ட மரபணு உங்களுக்குள்ளே இருக்கும் என்று சொன்னால் இறைவனிடத்தில் இந்த நாளிலே நீங்கள் மன்னிப்பு கேளுங்கள், மனம் திரும்புங்கள். இறைவா, என்னை தயவு செய்து கிருபையா என்னை மன்னியும்,
வேதம் இவ்வளவு அழகாக ஒரு தெளிந்த நீரை போல, இளநீரை போல எனக்கு போதிக்கிறது. நான் தவறு செய்திருக்கிறேனே, உம்மிடத்தில் திரளான பாவ மன்னிப்பு உண்டு என்பதை நான் அறிந்திருக்கிறேனே, என்னை மன்னியும் இறைவா. உம்முடைய டிஎன்ஏ எனக்குள் இருக்கிறது. நான் மறுபடியும் பிறந்திருக்கிற அனுபவத்தை பெற்றிருக்கிற ஒரு மனுஷன், முழுக்கு ஞானஸ்தானம் தண்ணீரிலே எடுத்திருக்கிற மனுஷன். ஆகவே ஆவியினாலும் ஜலத்தினாலும் நான் பிறந்திருக்கிற ஒரு புது சிருஷ்டியாக இருக்கிறேன். கிறிஸ்துவுக்குள் இருந்தால் நாம் அனைவரும் புது சிருஷ்டி என்று வேதம் சொல்லுகிறது. பழையவைகள் அனைத்தும் ஒழிந்து போயின. இன்று வரைக்கும் அப்படிப்பட்ட ஒரு குணாதிசயங்கள் உங்களை தொடர்ந்து கொண்டே இருக்கும் என்று சொன்னால், அசிங்கம் என்று தெரிந்தே நான் அதற்குள்ளே போகிறேன். இது தீட்டு, என் மஞ்சத்தை தீட்டுப்படுத்தினாயே என்று சொல்லுகிறார். இது தீட்டான காரியம் என்று தெரிந்தே இதற்குள்ளாக நான் மிகவும் தைரியமாக நுழைந்தேனே. இறைவா, என்னை கிருபையாய் மன்னியும். யாரும் என்னை காணவில்லை, ஆனால் நீர் என்னை காண்கிற தேவன் என்பதை நான் அறிந்திருக்கிறேன். என்னை கிருபையாய் மன்னியும் என்று நான் தனிப்பட்ட முறையில் நம்முடைய இறைவனிடத்தில் நாம் மன்னிப்பு கேட்போம் என்று சொன்னால், நிச்சயமாக நம்முடைய பாவங்களை எல்லாம் அவர் மன்னித்து கிருபையாய் நம்மேல் கிருபையின் கிரீடத்தை நம்முடைய தலையில சூட்ட அவர் போதுமானவராய் இருக்கிறார். காரணம், அவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர் என்று சொல்லி, மீண்டும் அடுத்த வாரம் உங்களை சந்திக்கிற வரைக்கும் நான் உங்களிடத்திலிருந்து விடை பெற்றுக் கொள்கிறேன். கர்த்தர் தாமே அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. God bless you all. See you again. Bye bye.